So welcome back guys in another video. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பைத்தன்ல இருக்கிற enumerate functions அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். So நம்ம ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம் enumerate.py and இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ பாருங்கள் enumerate functions கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எப்படி lambda functions இருக்கும்ல, உங்களுக்கு சொன்னேன் lambda functions வீடியோ பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. பட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே தட் இப்போ வந்து உங்களோட வீட்டில் வந்து வாங்கிட்டு வரதுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. L1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வாங்கிட்டு வர பொருட்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பொட்டேட்டோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அதே மாதிரி வந்து வேறு ஏதாச்சும் டொமேட்டோ, பிஸ்கெட்டு, அப்புறம் குர்குரே, பீஸா, ஸோ 5 ப்ராடக்ட் வந்து உங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகேங்களா? வாங்க போனோடனே திடீர்னு வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ராங்க் தான் பண்ணோம், நீ வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர தேவையில்ல, இதில் இருக்கிற ஆட் நம்பர்ஸாக இருக்கிறத மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட் இண்டெக்ஸ், அதாவது எப்படின்னா ஆட் இண்டெக்ஸ்னால் இது 1, அதுக்கப்புறம் 2 இல்லாமல். ஓகேங்களா? அடுத்து 3, அடுத்து 4 வேணாம், அடுத்து 5, அடுத்து 6 வேணாம். அந்த மாதிரி 1 விட்டு 1 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாருங்கள், திரும்பியும் சொல்கிறேன், 1 விட்டு 1 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபார் லூப்பை போடுவீங்க. ஓகேங்களா? ஃபார் ஐட்டம்ஸ் இன் L1. ஓகே, நம்ம ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிட்டோம். ஃபார் ஐட்டம்ஸ் இன் L1. அப்படி பண்ணுறதால இந்த L1ல் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் லைன் பை லைனாக ஒன்றா வந்துடும். ஃபார் லூப் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி மேலே வந்து I = 1 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபார் ஐட்டம்ஸ் இன் L1, அடுத்து இஃப் I %2 is not 0. இப்போ இந்த இஸ் நாட் இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ், கீவேர்ட்ஸ். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற வீடியோவில். ஸோ நம்ம எப்படி ஈக்குவல் போடுவோம்ல, நாட் ஈக்குவல்ட்டுன்னு போடுவோம்ல, அதே மாதிரி இஸ் நாட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ I%2 நம்ம பண்ணுறோம்னா அந்த மாடுலஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ I/2, ஐயோட வேல்யூ 1, I/2 பண்ணுறப்ப ரிமைண்டர் சம்திங் வரும்ல, அது வந்து ஒருவேளை ஜீரோவாக இல்லைனா, அது ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர். கரெக்டாக? நான் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்ம மாடுலஸ் பண்ணுறோம்னா ரிமைண்டரில் 0 வந்துச்சுன்னா வந்து அது ஒரு ஈவன் நம்பர். கரெக்டாக? ஆனால் நம்மளுக்கு எது வேணும், ஆட் நம்பர்ஸாக வேணும். கரெக்டாக? இப்போ பொட்டேட்டோ இது ஃபஸ்ட்டு 1 வேணும், அடுத்து 2வது வேணாம், அடுத்து 3வது வேணும், அடுத்து 4வது வேணாம், அடுத்து 5வது வேணும். அந்த மாதிரி. அதனால தான் இப்போ நான் மாடுலஸ் பண்ணுறேன், I/2. ஓகே பண்ணுறேன். ஒருவேளை மாடுலஸ் பண்ணதுக்கப்புறம் 0 வந்துச்சுன்னா தான் அது ஈவன் நம்பர் அர்த்தம். கரெக்டாக? ஆனால் இது வந்து இஸ் நாட். ஓகேவா? இஸ் நாட், அப்போ அது ஈவன் நம்பர் கிடையாது தானே. ஸோ அதனால தான் நான் வந்து I/2 is not 0. ஒருவேளை I/2 பண்ணுறப்ப நம்மளுக்கு 0 வரலனா, அதாவது அது வந்து ஒரு ஈவன் நம்பராக இல்லைனா, அப்போ தானே நம்மளுக்கு கொண்டு வரணும், அந்த ப்ராடக்டை தானே நம்ம வாங்கணும். அதனால் நான் வந்து இங்கே எழுதிடுறேன் print items. அடுத்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஐயோட வேல்யூவை கூட்டிடுவேன். I = I+1. அதை வந்து I+or=1 கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பொட்டேட்டோ, பிஸ்கெட்டு, பீஸா வந்துருச்சு. பாருங்கள், இந்த அவுட்புட்டில் பொட்டேட்டோ, பிஸ்கெட், பீஸா வந்துருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 1, அடுத்து செகண்ட் 1 வரல, தேர்ட் 1, அடுத்து 4th 1 வரல, 5th 1. இது வந்து உங்களுக்கே தெரியும், மாடுலஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? பட் கைஸ், டோன்ட் யூ திங்க் நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். எத்தனை லைன் எழுதிட்டோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 லைன் எழுதிட்டோம். ஓ மை காட், இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் enumerate அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதை எடுத்து விட்டுறேன், அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் என்ன எழுதுவேன்னு பாருங்கள். நான் என்ன எழுதலாம்னா, வெறும் ஃபார், அடுத்து நானாக ஏதாச்சும் ஒரு வேரியபிள் பேர் கொடுத்துக்கலாம். நான் வந்து இண்டெக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, நானாக என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் கமா ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து என் போட்டுட்டு enumerate ஆஃப் L1. ஓகேவா? அடுத்து கோலன் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம எழுதிக்கலாம் என்ன எழுதணுமோ. அதாவது என்னென்னா, நம்ம அங்கே மேலே டெக்ளேர் பண்ணுவோம்ல I = 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்,
அடுத்து வந்து உள்ளக்க ஃபார் ஐட்டம்ஸ் இன் L1 அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் கீழே I++ அந்த மாதிரி வேரியபிளை டெக்ளேர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்ல. ஸோ அவ்வளோ இது பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த I அப்படின்ற வேரியபிள் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக தான் இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அது. ஸோ நீங்கள் இங்கே இண்டெக்ஸ் போடுங்க, இல்லை ஐன்னு கூட போடுங்க, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டேன். ஓகேவா? அப்புறம் கமா போட்டுட்டு இங்கே நம்ம ஐட்டம்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல போட்டோம்ல, ஃபார் லூப்பில் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டோம்ல, அதே இது வந்து நீங்கள் எங்கேயும் போட்டுக்கணும். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல இருந்து அதை ஆக்சஸ் பண்ணும்ல ஒவ்வொன்றா. அடுத்து ஐட்டம்ஸ் இன் எனுமரேட் ஆஃப் L1. இப்போ நீங்கள் எனுமரேட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து அந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இந்த எனுமரேட் அப்படின்ற கீவேர்ட் போடுறப்ப தான் இந்த மாதிரி இண்டெக்ஸ் கமா போட்டுட்டு இந்த மாதிரி போட முடியும். ஓகேவா? ஸோ எனுமரேட் ஆஃப் L1 அப்படின்னா என்ன நடக்கும்னா L1ல் இருக்கும்ல எல்லாமே, அது வந்து ஒவ்வொன்றா அந்த ஐட்டம்ஸில் இது வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் வாட்டுக்கு எழுதிக்கலாம் இஃப் இண்டெக்ஸ் %2 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ நீங்கள் கேட்பீங்க மேலே வந்து நம்ம அப்போ பண்ணப்போ மட்டும் இஸ் நாட் ஈக்குவல் டு அந்த மாதிரி போட்டோம், எங்கே மட்டும் எதுக்கு ஈக்குவல் டு போடுற, என்னடா லூஸ் மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்பீங்களே. அது வந்து நம்ம அங்கே வந்து I=1 அப்படின்னு டெக்ளேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? I=1 அப்படின்னு பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி எனுமரேட் பண்ணுறப்ப இங்கே நம்ம எதுவுமே டெக்ளேர் பண்ணல, அப்போ அது வந்து 0ன்னு இருக்கும், 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ 0/2 அப்படின்னு பார்க்கும். 0/2னா என்ன? 0 தானே. இப்போ 0=0 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த பொட்டேட்டோ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். கரெக்டாக நம்மளுக்கு பொட்டேட்டோ அப்படின்றது பிரிண்ட் ஆகணும், அதனால் பொட்டேட்டோ அப்படின்றது பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது 0லேருந்து இப்போ 1 மாறும். இப்போ 1 அப்போ 1%2 1/2 வந்து என்னது 0வா? இல்லை, அப்போ இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்புறம் இது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணாது, உள்ள இருக்கிறதெல்லாம் பண்ணாது. அதுதானே நம்மளுக்கு தேவை. ஸோ அதுதான் நம்ம உள்ளக்க வந்து இப்போ நான் எழுதிக்கலாம் பிரிண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம வந்து நார்மலாக வந்து I=1 அப்படின்னு போடுவோம், I=2ன்னு போடுவோம், என்ன வேணாலும் போடுவோம். ஆனால் இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் இந்த I இருக்கும்ல, அது வந்து நார்மலாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல் அந்த I++ அப்படின்னு போடுவோம்ல, அதெல்லாம் வந்து போட தேவையில்லை, ஏன்னா இதுதான் எனுமரேட் ஃபங்க்ஷனுக்கான யூஸ். ஓகேங்களா? நீங்கள் அந்த இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்களா, அதை மட்டும் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அது வாட்டுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் எதையுமே ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே தான் பொட்டேட்டோ பிஸ்கெட் பீஸா அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த எனுமரேட் ஃபங்க்ஷன். நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நேரத்தில். ஸோ அதனால சொல்லிட்டேன் உங்களுக்கு யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு தரேன். உங்களோட கிளாஸில் இருக்கிற பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேர் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வரணும், அடுத்து வந்து உங்களோட பிடிக்காத ஃப்ரெண்டு வரணும், அடுத்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அடுத்து பிடிக்காத ஃப்ரெண்ட், அந்த மாதிரி வந்து நான் எப்படி இந்த லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணினோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்து அந்த லிஸ்ட்டில் இருந்து அப்படியே இந்த மாதிரி இப்போ நம்ம மாடுலஸ் பண்ணோம்ல, மாடுலஸ் பண்ணிட்டு இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேர் மட்டும் இந்த ஐட்டம்ஸ் பிரிண்ட் பண்ண மாதிரி அங்கே பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன், செய்யுங்க. முடிஞ்சால் செஞ்சு அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்பவும் போல் ஹார்ட் தரேன். ஓகே, ஸோ தேங்க் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த பைத்தன் டியூட்டோரியல் வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.